எனக்கே நேற்று பார்த்ததுலேருந்து எனக்கே அது பிடிக்கல. எனக்கு ஒரு மரியாதை இருந்தது அவங்க மேலே, பிரேமலதா இப்போ மரியாதை இல்லை, அந்த மேலே ரொம்ப மரியாதை இருந்தது, பசங்க மேலே இருந்தது. இப்போ இதுமாரி போனது மிகப்பெரிய சுயேட்சையாக இருந்திருக்கலாம், இல்லை வேற அதிமுக கூட போயிருக்கலாம். பேருக்கு தான் விளம்பரம் நிறைய பண்றீங்க. அது 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 பண்றதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா விளம்பரம் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி விளம்பரம், அதாவது கொடுத்த தொகையை விட விளம்பர தொகை ஜாஸ்தி. அதுதான் அரசியல், அதுதான் அரசியல். இன்னைக்கு பேசுவாங்க, நாளைக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க, திருப்பி பேசுவாங்க, திருப்பி இது பண்ணுவாங்க. இதுதான் அரசியல், வேற ஒண்ணு இல்லை. விஜயகாந்த், இந்த பிரேமலதா மேடம், மச்சான், அவ்வளவுதான், 3 பேர் தான். பெண்களுக்கு பாதுகாப்பு நம்ம நாடு தான் பயங்கர, நம்ம தமிழ்நாடு தான் பாதுகாப்போம் உலக லெவல்லையும். எங்கடா பாதுகாப்பு ஐயா ராமா? பிள்ளைகள் பலாத்காரம் காலேஜிலேயே நடந்துச்சு. ஆனா இப்ப நேற்றுக்கு வந்து திமுக தேமுதிக வந்து முறையா கூட்டணி வச்சிருக்காங்க. சோ அந்த வெற்றி கூட்டணியே வந்து பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க. சோ எப்படி பாக்குறீங்க? முதல்ல அவங்க தான் அதை சொல்லிக்கணும், வேற யாரும் சொல்ல முடியாது. மக்கள் வந்து வேற மாதிரி முடிவெடுப்பாங்க இந்த தடவை. கண்டிப்பா இது வந்து விஜயகாந்த் ஐயா வந்து அவர் பண்ணிருக்க மாட்டார், அது மாதிரி துளி கூட பண்ணிருக்க மாட்டாரு. அவர் சுயேட்சையா இருந்து வந்திருப்பாரே தவிர, அடி வாங்கி இதுவா இருப்பாரே தவிர. சுயேட்சையா 2016 மக்கள் நல கூட்டணி கூட தனியா வச்சாங்க. அவரு கெத்து வேற சார். அவரு நீங்க சொல்லி அடிப்பா போல, நல்ல மனுஷன். அவர் பையன் அவ்வளவு பேசினாரு, நான் ஒரு ரத்தம் அப்படி இப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து என்னன்னா இதுமாரி கூட்டணி வைக்கிறாங்க. இது எப்படி ஏத்துக்கிறதுனே தெரியல. மக்கள் என்ன நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல. இப்போ வந்து நீங்க என்ன பாருங்க, இந்த 26ல வேற மாதிரி போவோம் பாருங்க. திமுக கூட கூட்டணி வச்சிருக்க கூடாது, சுயேட்சா கூட நின்றுக்கலாம், இல்ல வேற என்ன பண்ணிக்கலாம், அவங்க கூட வச்சிருக்க கூடாதுன்ற. இல்ல சார், 2021 வந்து டிடி தினகரனோட போனாங்க, இருந்தாலும் ரொம்ப படுதோல்வி அடைஞ்சாங்க. மேபி இந்த தடவை ஒரு 4 சீட்டாவது ஜெயிக்கலாமே திமுக கிடையாது. அவங்க ஆளுங்களே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க என்ன பாருங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனையாவும் பாருங்க. ஏன் சார் இப்படி சொல்றீங்க? எல்லாம் மக்கள்கிட்ட கேட்டு, மாவட்ட செயலர்களை கேட்டுதான் இவங்க தான் சார் சொல்லிக்கிறாங்க. இவங்க தான் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க சொல்றாங்களே தவிர, அவங்கள போய் கேட்டுருக்காங்களா? யாருன்னா ஒண்ணு இல்லை, அவங்களே போயிட்டு வேலை யாருன்னா விட்டு இது பண்ணி பார்க்க சொல்லுங்க, அவங்களுக்கே தெரியும். எனக்கே நேற்று பார்த்ததுலேருந்து எனக்கே அது பிடிக்கல. எனக்கு ஒரு மரியாதை இருந்தது அவங்க மேலே, பிரேமலதா மேலே. அவங்க இப்போ மரியாதை இல்லை, அந்த மேலே ரொம்ப மரியாதை இருந்தது, பசங்க மேலே இருந்தது. இப்போ இதுமாரி போனது மிகப்பெரிய சுயேட்சையாக இருந்திருக்கலாம், இல்லை வேற அதிமுக கூட போயிருக்கலாம், விஜய் அண்ணன் கூட போயிருக்கலாம். கண்டிப்பாக விஜய் அண்ணன் கூட போயிருக்கலாம். ஆனால் ஏன் இப்படி மாறினாங்கன்னு எங்களுக்கும் தெரியல. நிறைய பேருக்கு இது பெரிய இதுதான். அது அவங்க நினச்சி பார்க்குறாங்க எல்லாரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு, வேற மாதிரி மாறும் பாருங்க. அரசியல் இதெல்லாம் சகஜம் சார். இது வந்து அதான் சொல்லி அறிஞர் அண்ணாவும் சொல்லிட்டாரு, அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. அது அப்பப்போ அவங்கவுங்க இதுக்கு ஏற்ற மாதிரி மாறினே இருந்திருக்காங்க. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவாங்க. மக்கள் நலெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் கூட்டணிகளை மாறி போயினே இருக்கும். இல்லை, இந்த ட்ரிப் அந்த கூட்டணி வைக்கலன்னா பிரேமலதாவுடைய கட்சி அவ்வளோதான், அதோட ஊற்றி மூடிக்கும். அது கட்சியோட இதே மூடி போச்சு. விஜயகாந்தோட சரிங்க, விஜயகாந்துக்கு அப்புறம் ஒரு பையனை வந்திருக்கலாம். பையனை வந்திருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் இருந்திருக்கும். என் பையனையும் விஜய் கட்சி கூட சேர்ந்து பண்ணியிருந்தா ஒரு 2 யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக ஒரு நேம் கிடைச்சிருக்கும். அதை விட்டுட்டு இவங்களுக்கு இன்னும் பதவி ஆசை விடலை. என்னமா தொண்டர்கள் இருக்காங்கன்னு எங்க இப்போ அவங்க செஞ்சது வந்து டிவிக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் இப்போ வந்து விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் பிரேமலதா மேடத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க டிவிக்கு சேர்ந்தாச்சுன்னா அவங்க மட்டும் தான் சேருவாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற தொண்டருக்கு உள்ளுமே எல்லாமே டிவிக்கு ஜாயின் பண்ணிடுவாங்க, எல்லாமே விஜய் தான். கண்டிப்பா அது இந்த உதவி பண்ணியிருக்காங்க. அதாவது காசு வாங்கிட்டு போனவங்களோ, காசு வாங்க போனவங்களோ ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிட்டு கடைசியாக டிஎம்கேக்கு போகும்போது ஒரு புண்ணியம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ அனைத்து விஜயகாந்தோடைய ரசிகர் அனைத்தும் விஜய்க்கே வந்து சேரும், அது வந்து மாற்று கருத்தே இல்லை. ஓகே, பட் இருந்தாலுமே முதல்ல பிரேமலதா விஜயகாந்த் எல்லாம் வந்து திமுக ரொம்ப விமர்சனம் பண்ணியிருக்காங்க. 10 ரூபா பாலாஜி, செந்தில் பாலாஜி ரொம்ப கிண்டல் பண்ணி. அது எல்லாமே சொன்னது இதுதானே சார். அது இவங்க டிஎம்கே வந்து பிஜேபி கூட கூட்டணியே சேர மாட்டேன்னாங்க. வாஜ்பாய் கூட வந்து அப்போ வாஜ்பாய் கூட சேர்ந்த பிஜேபி ஆட்சியில் இவங்க மினிஸ்டர் இருந்தாங்கல்ல, இவங்க இதுலலாம் எம்பிலாம். அது மாதிரி தான் சார், அதான் மாறிட்டே இருக்கு. அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கூட்டணியை மாற்றிக்கிறாங்க. மக்கள் நலன் எதுவும் கிடையாது. அதுதான் அரசியல், அதுதான் அரசியல். இன்னைக்கு பேசுவாங்க, நாளைக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க, திருப்பி பேசுவாங்க, திருப்பி இது பண்ணுவாங்க. இதுதான் அரசியல், வேற ஒன்றும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி திமுகவில் வந்து விஜயகாந்த் எதிர்த்து நிற்கும் போது வடிவேல் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அரசியல் சார், நன்றி இருந்திருக்கணும். நம்ம பார்த்ததில்ல, நான் ரொம்ப சின்ன பையன் வச்சுங்க, நான் கேள்விப்பட்ட இந்த யூடியூப்லாம் பார்த்து எனக்கே அப்பதான் தெரியும் அவர் இவ்வளோ பண்ணியிருக்காருன்றதே. எங்களுக்கு இப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறம் தெரியும், அவர் இருக்கும்போது கூட எங்களுக்கு தெரியாது இவ்வளோ பண்ணியிருக்காருன்றது. அப்பதான் தெரியும். நல்ல மனுஷன், எல்லாம் வச்சு செஞ்சுட்டாங்க. இப்போ இவங்க பார்த்தா ஃபேமிலியை வச்சு செஞ்சுட்டாங்க, ஒரு பேரை கெடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். சரி, இப்போ பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி கொடுக்கும்போது 200 சீட்டுக்கு மேலே நாங்கள் ஜெயிச்சு கட்டுவோம் திமுக கூட்டணியோட. மக்கள் கையில தான் சார் இருக்கு. நான் கூட சொல்லுங்க சார், மொத்தமே ஆளுங்கட்சி மொத்தம் 234 சீட்டும் ஜெயிச்சிடும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை சார்.
சார் அவங்க வந்து அதான் சார் அவங்கவுங்க வந்து அவங்கவுங்களுடைய இதை காப்பாற்றிக்கிறதுக்காக இப்போ போராடிக்கிட்டு இருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் இன்னும் டிஎம்கேவே அப்படி சொல்லவே இல்லையே. டிஎம்கே அப்படி சொல்லலையே. அதுக்குள்ள இவங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ட், இவங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ட் இருக்கு? என்ன ஏதாவது மாநாடு போட்டுருக்காங்களா? இவங்க வந்து என்ன கட்சிக்கு என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க? இது வந்து சும்மா நாடகம். தனக்கு மாத்திரம் ஒரு போஸ்டிங்கை வாங்கிட்டு, தனக்கு மாத்திரம் ஒரு சலுகையை வாங்கிட்டு கட்சியில இருக்கிறவங்களாம் ஏமாற போறான். இந்த கமல் பண்ண மாதிரி தான். கமல் ஊத்தி மூடிட்டாருல ரசிக்கிற தொண்டரை வாங்க நான் கடைசியில் அவர் டிஎம்கேல போய் ஜாயின் ஆகிட்டு அவருக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டாரு. ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டாரு. அவருக்காண்டி ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்களுக்கு என்ன குல்பி ஐஸ் தான். இல்லை, அவருக்கு அந்த தலைவரை பத்தி யாருக்குமே பேசுறதுக்கு அருகதையே இல்லையே. இவங்களுக்கே கிடையாது, பிரேமலதாக்கே கிடையாது. அவர் ஒரு ஜாம்பவான். விஜயகாந்தை பொறுத்தவரைக்கும் நம்ம மறுக்க முடியாது. கடின உழைப்பாளி, மக்களுக்காக இறங்கி செஞ்சவர். எத்தனையோ கை கால முடியாதவங்களுக்கு சைக்கிள்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. தெரிஞ்சும் உதவி பண்ணியிருக்காரு, தெரியாம நிறைய உதவி பண்ணியிருக்காரு. இந்த அம்மா வந்து இப்போ நிக்கிறாங்களே 200 தொகுதின்னு, இவ எந்த மக்களை போய் பார்த்தாங்க? எந்த மக்களுக்கு இந்த அம்மா என்ன செஞ்சாங்க? போடலையே, ஒன்றும் செய்யலையே. ஏதோ விஜயகாந்த் பேரை சமாளிக்கிறதுக்கு மண்டபத்துல சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஏதோ அது ஒரு புண்ணியம். இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து அடுத்த எம்ஜிஆர்ன்ற மாதிரி சொல்றாங்களே. எவ்வளவு பேர் வந்தாலும் இவரோட பேரை கெடுக்க இது பண்ண முடியாது. விஜய் என்ன வரலாம், அவருக்குன்னு ஒரு தனி இது எடுக்கலாம். இவருக்கு மேல போக முடியுமான்னு தெரியல. ஆனா இவரை மாரி கிட்ட வரலாம். ஆனா எம்ஜிஆர் பேர் எடுக்க முடியாது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பண்ணியிருக்காரு. இவரும் பண்ணுவார் நம்புறாங்க. இவர் தான் சொல்றாரு, என்ன நம்பி ஓட்டு போடுங்க, ஒரு தடவை பண்றேன், கண்டிப்பா போடுறேன். இப்பவே திருமாவளவன் எப்ப கலர போறாரு தெரியலையே. எலெக்ஷன் முடிஞ்சோடனே எனக்கு தெரியுமே. இப்ப யார் கலந்து விஜய்க்கு வராங்க எலெக்ஷன் முடிஞ்சோன்னு தெரியும். கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து விஜய் வந்து டைரக்டா ஏடிஎம்கே கூட சேருன்னு சொல்லிட்டாரு வைங்களேன், அப்படியே மதசாயம் பூசிடுவாங்க. பிஜேபியோடைய பி டீம் அப்படின்னு பூசுவாங்க. அது நம்ம மக்களை பத்தி நல்லாவே தெரியும். ஓட்டு போடுற வரைக்கும் யோசிக்க மாட்டான், ஓட்டு போடும்போது தான் யோசிப்பான். அதுக்கு முன்னால யார் நல்லவன் எவன் கெட்டவன் நம்ம மக்கள் இது வரைக்கும் அப்படி சிந்திச்சு தான் நம்ம எங்கேயோ போயிருப்போமே. இப்ப விஜய் அவர்கள் வந்து கூட்டணி வந்திருந்தாவது ஒரு நல்ல சீட்டு ஜெயிச்சிருக்கலாம். தேவையே இல்லையே. இப்ப யாரு வேணா ஜெயிங்க ராஜா. எப்பவுமே லேடிஸ் எப்போ லேடிஸோட ஓட்டு கண்ணு மாறுதோ அது எம்ஜிஆர் கிடைச்ச மாதிரி டபக்குன்னு விழுந்துரும். இப்பதான் 5000 ரூபாய் கொடுத்திருக்காரு ஸ்டாலின் அவர்கள். அதான் வாங்கிக்கன்னு தான் சொல்றோம். யாருக்கு வந்தது, எல்லாருக்கும் வந்ததுதான் தெரியாது. எல்லாருக்கும் அந்த 1000 ரூபாய் வந்தது அதுவும் தெரியல. பேருக்கு தான் விளம்பரம் நிறைய பண்றீங்க. அது பண்றதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா விளம்பரம் போட்டாங்க. அதுக்கு முன்னால விளம்பரம், அதாவது கொடுத்த தொகையை விட விளம்பர தொகை ஜாஸ்தி. உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு விஜய் கட்சியெல்லாம் வந்து ஒரு தற்கொலை கூட்டம், மக்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறாரு மாதிரி சொல்றாரு. அவர் அப்பா விட்டுட்டு தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்க சொல்லுங்க பார்க்கலாம். உதயநிதி ஆமா, தனியா நிக்க சொல்லுங்களேன். இப்பவே அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி செய்ய மாட்டேங்கிறேன், பின்ன என்ன எப்படி செய்ய போறேன்? இன்னைக்கு அப்பாவுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நல்லது தெரியுது. கூட இருந்து ஹெல்ப் பண்ண போ, மக்களை போய் சந்தி. அவர் கொடுத்த அறிக்கை நீ பின்னால பாடிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன? இப்ப பிரேமலதா விஜய் திமுக சேர்ந்ததுனால இப்ப அவங்களோட ஓட்டிங் பர்சன்டேஜ் 1% கம்மி தான். இருந்தாலுமே வந்து பல இடங்கள்ல வந்து ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டுல ஜெயிச்ச விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால இது கூட்டணி பலமான கூட்டணி தானே சொல்லணும். பலமான கூட்டணி எப்படி? இவங்களை நம்பி மண்குதிரை நம்பி ஆத்துல இறங்குறது தான். இவங்களுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லைங்கிறேன். பிரேமலதாக்களும் ஒண்ணு, விஜயகாந்தோட சாப்டர் க்ளோஸ் அந்த கட்சி. அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது, யாருமே கிடையாது அந்த கட்சியில. யாரு சுறுசுறுப்பா இருக்காங்க? அதில் ஏதாவது பேரை சொல்லுங்க. கேட்டா அவங்க தம்பி இருக்காருமாங்க. ஆமா, அவ்வளவுதான். அவரை விட்டு வேற யாரு இருக்கா? வேற ஏதாவது கட்சி பேரை சொல்லுங்க. இப்போ விஜய் கட்சி புஷி ஆனந்த் இருக்காரு, ஆதவ அர்ஜுனா இருக்காரு அப்படின்னு பேரை சொல்லலாம். டிஎம்கேல இருக்குங்க பேரை சொல்லலாம், ஏடிஎம்கேல இருக்கு பேரை சொல்லலாம். பிரேமலதா யாரை சொல்றது? அவங்க தம்பியை தவிர யாரு பேரும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இப்போ நானே உங்க கூட வரேன், எங்க யார்கிட்ட வேணா பேட்டி எடுங்க, அதில் யாராவது ஒரு தலைவர் பேரை சொல்லுங்க, ஒரு ஆளை சொல்லுங்க, 1 லட்ச ரூபா கொடுத்துட்றோம். தெரியாத யாரும் இல்லையே. விஜயகாந்த், இந்த பிரேமலதா மேடம், மச்சான், அவ்வளவுதான். 3 பேர் தான் கட்சி, அவ்வளவுதான். இந்த அம்மாவும் அங்க போயிட்டாங்க. இனிமே அவரு பிசினஸ் பார்க்க போயிடுவாரு, அவங்க தம்பி, அவ்வளவுதான். கட்சியில யாரு இருக்கா? பசங்க சூப்பர். அவன் இந்த விஷயத்துக்கே வரல. விஜயகாந்த் பசங்க அப்பனுக்கு ஏத்த பசங்க. இந்த கட்சி வேணா கரும்பு வேணா போங்கடா, நான் நடிப்பை பாக்குறேன், இன்னொரு என் தொழிலை பாக்குறேன்னு கிளம்பிட்டான். நீ என்ன வேணா பண்ணிட்டு போமா, எங்களுக்கு வருமானம் நாங்க பாத்துக்கிறோம், நீ அப்பன் சொத்தை காலி பண்றியா, காலி பண்ணிக்க போன்னு விட்டுட்டானே. இது உண்மை. அதுதான். இப்ப மோடி அவர்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வரதா பார்க்க முடியுது. சோ இதனால வந்து அவரோட தாக்கம் ஏற்படுமா? இல்ல, அவருக்குன்னு ஒரு மாசு இருக்குங்க மக்கள்கிட்ட. அதாவது இந்த ஸ்டேட்டும் சென்ட்ரலையும் இவங்க தான் பிரிச்சு பாக்குறாங்க. அரசியல்வாதி தான் பாக்குறான். மக்கள் வந்து மோடியால நல்லதுதான் எல்லாரும் பாராட்டுறாங்க. ட்ரெயின் நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காரு. மெடிசின் வந்து வெளியில வாங்குறத விட மத்திய அரசு மெடிசின் அது ரொம்ப சீப்பா இருக்கு. ஆமா, மக்கள் இது பண்ணியிருக்காரு. விளம்பரம் இல்லை, விளம்பரம் இல்லாம அங்க போறான், ஒரு 300 ரூபா வெளியில வாங்குறோம்னா அங்க போனா ஒரு 180 ரூபாய்க்கு கிடைக்குது. நான் கண்ணால வாங்கியிருக்கேன், பார்த்திருக்கேன். அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவருடைய எல்லா திட்டமும். 2வது பயம் இல்லாம இருக்கும். இங்கடா வெளிநாட்டுல இருந்து எவனாவது ஏதாவது பண்ணிடுவானோ, பாகிஸ்தான் ஏதோ பண்ணிடணும், அந்த பயமே இப்ப இல்லையே. சுதந்திரமா இருக்கும், சௌரியமா இருக்கும். எந்த நாட்டுக்கும் நம்ம பயப்பட தேவை. நம்மளை கண்டுதான் அவன் பயப்படணும். அந்த அளவுக்கு மிலிட்ரி கைக்குள்ள வச்சிருக்காரு.
கண்டக்டர்கிட்ட போகிறேன், இதை ஸ்கேன் பண்ணுறேன், வேலை முடிஞ்சுது. ஒன்றும் இல்லை, பப்ளிக் டாய்லெட்டு கூட 5 ரூபா கொடுத்தா ஸ்கேன் பண்ணிட்டு போயிடறான். இப்போ அந்த அளவு டெக்னாலஜி எப்படி வந்தது? காங்கிரஸ் பீரியட்ல இந்த மாதிரி வளர்ந்துதா? சொல்லுவாங்க நம்ம ஸ்டேட்டை நன்றி கெட்ட ஸ்டேட் நம்ம ஸ்டேட் தாங்க, தமிழ்நாடு தாங்க. மிச்சம் எல்லா ஸ்டேட்லையும் பாருங்க அவரை கும்பிடுறான், கோயில் கட்டி கும்பிடுறான். சரி, ராமர் கோவில் பிரச்சனை எப்படி ஓடிட்டு இருந்தது ஒரு காலத்தில், அதை வச்சே அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் மொத்தமா ஒரு புஸ்வானம் போட்டாரு, கோயிலை கட்டுறா, விமான நிலையம் வைடாங்க, யார் வேணா வந்துட்டு போட்டுட்டாங்க. அவ்வளோ என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும்? ஒரு காடு, பொட்டை காடு இருந்த இடத்த இன்னைக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டியா மாத்திருக்காரு. எந்த பிரதமர் மாற்ற முடியும்? எந்த நாட்டில் பண்ணியிருக்காங்க சொல்லுங்க? இவ்வளவு குறுகிய காலத்துல. அதாவது அரசியலையும் பார்த்துக்கிட்டு ஆன்மீகத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? அது எல்லாமே தொலைநோக்கு சிந்தனை. இன்னைக்கு இருக்கிற மாணவர் வந்து இவ்வளவு அறிவுத்திறனா இருக்கான், எல்லாத்தையும் இப்போ செல்போன்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு அடுத்தால என்ன வரப்போகுதுன்னு தெரியல. அந்த டெக்னாலஜி வரதுக்கு வந்து நம்ம அவர் இந்த காலத்தில் அவர் இருக்கிறேன்னு சொல்லி நம்ம வந்து இதெல்லாம் கட்சிப்பாடு பார்க்கக்கூடாது. மனித முறையில் இந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒரு தெய்வமாக வந்து நம்ம கொடுத்துருக்காருன்னு சொல்லி சந்தோஷப்படணும். இது மதம் ஜாதியெல்லாம் கிடையாது. அந்த ஆள் இப்போ கொடுக்குறான்னு வைங்களேன், உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெயில் கால நிவாரண தொகை 5000 எவன் விட்டு போகுது? நம்ம காசுங்க, நம்ம காசை நம்மளுக்கே கொடுத்து திருப்பி கடன் ஆக்கிட்டு போயிடுவாங்க. அடுத்த தடவை வரமாட்டோன்னு தெரிஞ்சு போச்சு. 10.62 லட்சம் கோடி ரூபாய் கடன் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த அளவுக்கு கடன் ஆச்சு? அதுதான் விளம்பரம், அம்பட்டு விளம்பரம், விளம்பரத்துக்கு தான் போயிருக்கு. விளம்பரம் செலவு 10 ரூபான்னு வச்சுங்க, இது வரவு 10 ரூபான்னு, செலவு 1000 ரூபான்னு எங்க போறது? அப்ப வருவோம் வரமாட்டோம்னு கன்ஃபார்ம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு போய் எல்லாத்தையும் முடிச்சிருக்க, எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடு. மகளிர் 5000 ரூபா கொடுத்தா 5000 எதுக்குங்க காணும்? ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாமா? இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு நாளைக்கு 150 ரூபா செலவு பண்ணால் மாதம் 4500, அதே கவர்மெண்ட்டுக்கே போடுது. அதே கவர்மெண்ட் வாங்கிக்கிற. அப்படி இப்படி கொடுத்தா பெண்கள் கையில் கொடுக்குறீங்க, வீட்டுக்காரர் டாஸ்மார்க் விட்டு செலவு பண்ணிடுறாரு, முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது பெண்களுக்கு பாதுகாப்பு. நம்ம நாடு தான் பயங்கர, நம்ம தமிழ்நாடு தான் பாதுகாப்போம் உலக லெவல்லையும். எங்கடா பாதுகாப்பு ஐயா ராமா? இப்போ பிள்ளைகள் பலாத்காரம் காலேஜிலேயே நடந்துச்சு, இல்லைங்கிறாங்க. அப்போ நடந்தது என்ன பண்ணுறது? கோர்ட்டில் கேஸ் வேறு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நாடு மாதிரி பாதுகாப்பு உள்ள நாடு எதுவுமே நம்ம தமிழ்நாடு மாதிரி கிடையாதுங்கிறாங்க. அது அடுத்த வருஷம் தெரியுமில்ல என்னன்ட்டு. இதோட இந்த வருஷம் என்ன இவங்க பண்ணினாங்கிறத அடுத்த வருஷத்துல வந்தவன் சொல்லிடுவான். வந்தவன் கண்டிப்பா லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க, என்னெல்லாம் இவங்க பண்ண இதெல்லாம் கை வச்சிருக்காங்கிறத அடுத்த வருஷம் வந்தவொடனே கண்டிப்பா பண்ணுவாங்க.